ஹலோ வணக்கம். இப்போ நிறைய பேருக்கு அனீமிக்கா ஆகிறதுனால அயன் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அயன் எந்த ஃபுட்டில் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக சாப்பிட முடியும், ரைட்டா. அது பேரிச்சம்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். ஓகே, பேரிச்சம்பழம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. பட் டயபெட்டிக் பீப்புளாக இருந்ததுன்னா பேரிச்சம்பழம் ரொம்ப சாப்பிட முடியாது. டயபெட்டிஸ் இல்லைனாக்கா பேரிச்சம்பழமும் காஞ்ச திராட்சையும் நல்லா சாப்பிடலாம். பட் டயபெட்டிக்கு நான் டயபெட்டிக் எல்லாருமே ஈஸி அண்ட் சீப் அயன் முருங்கைக்கீரை, ரைட்டா. அந்த முருங்கைக்கீரை ரொம்ப சீப்பாக இருக்குது. இதே ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் முருங்கைக்கீரைலேருந்து இப்போ அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து கேப்சூலாகவும் முருங்கை பவுடராகவும் விற்கிறாங்க ஃபாரின்ல. ஏன்னா அங்கெல்லாம் முருங்கை இது விளையாது. ஆனால் நமக்கு லக்கிலி தெருக்கு தெரு வீட்டுக்கு வீடு நம்ம விளைவிக்க முடியும். அது ஒன்ஸ் வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு பெரிய மரமாக எவ்ரி இயர் நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். முருங்கைக்காய், முருங்கை இலை எல்லாமே. அதனால முருங்கை இலையை கூடிய வரைக்கும் எவ்ரி டே ஏதோ ஒரு ஃபார்மில் சேர்த்துக்கோங்க. அண்ட் அதர் கீரையும் சேர்த்துக்கோங்க. அண்ட் கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க, ரைட்டா. வெறும்னா சாம்பாரில் போட்டு தூக்கி போடாதீங்க. அது துவையல் மாதிரியோ இல்லை சட்னி மாதிரியோ அரைச்சி சாப்பிடுங்க. இது மட்டும் இல்லாமல் நான் வெஜிடேரியன் பீப்புள் நான்வெஜ்ஜில் லிவர், ஸ்ப்ளீன் இதிலெல்லாம் நிறைய அயன் இருக்குது. போன் மேரோ இதெல்லாம் இருக்குது, அது அவங்க சாப்பிடலாம். வெஜிடேரியன் பீப்புள் நட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. அண்டு மாதுளம்பழம் இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. அது ஈவன் டயபெட்டிக்காக இருந்தால் கூட சாப்பிடலாம். ஓகேங்களா?